அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் எல்லோரும் ஒரு முறை வாழ்க்கையில் செய்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தானே பார்க்க போகிறோம். 18 வருடங்களாக கேட்டு கிடைக்காத ஒரு துவாவை 10 நாட்களில் கபூல் செய்திருக்கான். இதை தொடங்கள், நிய்யத் வையுங்கள். கற்பனைகளுக்கு எட்டாத அளவுக்கு ஆசைகள் இருந்தாலும் அல்லாஹ் எடுத்து வந்து கொடுப்பான். எனவே அப்படிப்பட்ட மகத்தான ஒரு அமல். நாம் என்ன அமல் செய்ய போகிறோம் அப்படின்னு தருதே இப்ராஹிம் சலவாத்தை நிய்யத் வைக்க போகிறோம். தருதே இப்ராஹிம் சலவாத் அப்படி என்னென்னு பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த நிய்யத் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத முதலில் பார்த்துடலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு தேவைக்கு தான் நிய்யத்து வைப்போம். நம்ம என்ன வைப்போம்? நமக்கு நோய் நீங்கணும் அப்படின்னு நிய்யத்து வைப்போம். எனக்கு செல்வம் கிடைக்கணும், கடன் அதிகமாக இருக்குது, குறிப்பிட்ட தொகை வைப்போம். அல்லது மனசு பிடிச்சவங்க எங்களிடம் பேசாமல் இருக்காங்க, பேசணும், நிய்யத்து வைப்போம். இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதே நிய்யத்து வைப்போம். இந்த நிய்யத்து வச்சாலே இத்தனை பலன்கள் உறுதியாக கிடைக்கும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குது, பரக்கத் கிடைக்கும், சைத்தான் ஓடுவாங்க. சலவாத் ஓதுனால் மன அமைதி வரும், ரிஸ்க்கு வரும், செல்வங்களில் அதிக ரிஸ்க்கு கிடைக்கும், நோய் குறையும், துவா கபுல் ஆகும், இதயம் மென்மையாகும், முகம் பிரகாசிக்கும், நற்செய்தி தேடி வரும், அறிவாற்றல் பெருக்கும், நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான், இன்னும் அன்பு அதிகமாக்குவான். இதில் நிய்யத்து வைக்கிறவங்களுக்கு கண்ணியத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்குறான். இதனால் வெறுக்கிறவங்களுக்கு கூட நம்மளை தேடி வருவாங்க. நம்பிக்கை வச்சா வாழ்க்கை அழகாக மாறுது. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள், ஆச்சரியங்களையும் இது நிகழ்த்தி காட்டுது. அல்லாஹ் தஆலா தாராளமாக வழங்குகிறான். இன்னும் ஏராளமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது. ஏதாவது சலவாத் ஓதுனால ஏராளமான பலன்கள் குவிச்சுக்கிட்டே இருக்குது. ஓதினால் என்னென்ன பலன்கள் தெரியாது அப்படிங்கிறவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நபி மீது சலவாத்து சொல்வது, வானவர்களும் சலவாத்து சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலாவே சலவாத்து செய்கிறான். நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள். சலவாத்துகளில் சிறந்தது அப்படி கேட்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தரூதோ இப்ராஹிம் மிக சிறந்த சலவாத்து. இருக்கிறதே சிறந்த சலவாத்து தரூதே இப்ராஹிம் சலவாத்து. நிறைய பேர் கேட்குறீங்க தரூதே இப்ராஹிம்னா என்னான்னு. தரூதே இப்ராஹிம் என்பது அத்தியாத்துக்கு அப்புறம் வர சலவாத்து தான் இந்த சலவாத், தரூதே இப்ராஹிம் சலவாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஒருபோதும் பார்த்ததில்லை, ஆனால் நம்மை மிகவும் நேசித்தாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சகோதரரை பார்க்க ஆசையாக இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்கள் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என் தோழர்கள். என்னை பார்க்காமல் என்னை நம்பி வாழ்பவர்கள் அவர்கள்தான் என் சகோதரர்கள். அல்லாஹு அக்பர். நம்மை பார்க்காமலே நேசித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத் சொல்ல வேண்டாமா? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வேலை செய்யுங்கள். இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு உழு செய்து அமைதியாக உட்கார்ந்து 100 முறை இந்த சலவாத், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம இன்னக்கா ஹமீதுன் மஜீத். இதை நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், அரபியிலும் கொடுத்துருக்கேன், ஓதிக்கிங்க. இதை ஓதனால இதயம் எப்படி மாறுது பாருங்கள். ஆனால் அதனுடைய பலன்கள் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனுடைய பொருள் சொல்கிறேன் பாருங்கள். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரிந்தது போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு. நீயே புகழுக்குரியவன், கண்ணியமும் மிக்கவனும் ஆவாய். யா அல்லாஹ், இப்ராஹிம் அவர்கள் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ உன் அருளை வனத்ததை பொழிந்ததை போல் முஹம்மது மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. யா அல்லாஹ், நீயே புகழுக்குரியவன், கண்ணியமிக்கவனும் ஆவாய். இதுதான் அதனுடைய பொருள். எப்படிப்பட்ட பொருள் பாருங்கள். இந்த சலவாத் சொல்கிறதுனால அதில் ஃபுல் பொருள் சொன்னால் நிறைய சலவாத் இருக்கிறது. சரிங்களா? உலகத்தில் நம்மளோட வரப்போவது எதுவும் இல்லை. பணம் இல்லை, வீடு இல்லை, பதவி இல்லை. ஆனால்
நபி மீது சலவாத்து சொன்னால் கப்ரில் வெளிச்சமாகும், மஹ்ஷரில் நிழலாக வரும், சிரத்துல் முஸ்தகிம் பாலத்துக்கு உதவியாக வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அதிகமாக சலவாத் சொன்னவராக இருப்பார். நம்மில் யாருக்கு நபிகளுடைய அருகில் நிற்க ஆசை இல்லை? அப்படியானால் இன்று முதல் நம்ம நாவை மாற்றுவோம். காலையில் மாலையில் வேலைக்கு போகும்போது, வண்டி ஓட்டும்போது, தூங்குவதற்கு முன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா அந்த சலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. சலவாத்தின் அதிசயம். ஹதீஸில் வருகிறது, யார் என் மீது ஒரு முறை சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 ரஹ்மத் அருள்வான். ஒரு சலவாத் 10 ரஹ்மத், 10 பாவ மன்னிப்பு, 10 தரஜா உயர்வு. நாம் ஒரு நாளில் எத்தனை விஷயம் பேசுகிறோம், ஆனால் எத்தனை சலவாத் சொல்கிறோம்? ஆனால் சலவாத் அதிகமாக ஓதுங்க. சலவாத் ஓதுனா இன்றைக்கி நம்மளுக்கு கவலை, கஷ்டம், வேலை இல்லாமல், வீட்டில் பிரச்சனை, மன அமைதி. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்லிட்டாங்க. சலவாத் ஓதுனா இந்த தீர்வுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், தீர்வு கிடைக்குமா சலவாத் சொன்னால்? ஒரே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேசித்த சஹாபாக்களின் வரலாறு. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட அதிகமாக நேசித்தாங்க. ஒரு நாள் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்கிறேன், என் துவாவில் எவ்வளவு நேரம் சலவாத் செய்யலாம்? நபிகள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ விரும்பிய அளவு. அவர் கேட்டார், பாதியா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லது. முக்கால்வாசி, அதுவும் இன்னும் நல்லது. அந்த சஹாபி கண்களில் கண்ணீர் வந்தது, இதயம் உருகியது. பிறகு அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியானால் என் துவா முழுவதும் உங்கள் மீது சலவாத்தாக ஆக்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படியானால் உன் கவலைகள் நீக்கப்படும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹு அக்பர். இன்று நமக்கு எத்தனை கவலை, கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்லிட்டாங்க. சலவாத் சொல்லுங்க அதிகமானு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதிகமாக சலவாத் ஓதுங்க. எல்லா ரெடியாக சலவாத் இருக்குது, 40 சலவாத் இருக்குது. அதை நான் அப்புறமா போடுறேன். இப்போ இதில் தரூத் இப்ராஹிம் சலவாத் மிக சிறந்த சலவாத். அந்த சலவாத் ஓதிங்க. சின்ன இது ஏல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக நேசிக்கும் இதயத்தை எங்களுக்கு தான். எங்கள் நாவை சலவாத்தால் உயிர்ப்பி, எங்கள் வீட்டில் பரக்கத்தா, கடனில் இருப்பவர்களுக்கு உதவித்தா அல்லாஹ், நோயாளிக்கு சிஃபாத்தா அல்லாஹ், அழுது துவா செய்வர்கள் கண்ணீரை வீணாக்காத அல்லாஹ், கியாமத் நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அருகில் நிற்கும் பாக்கியத்தை தா. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பயான் எல்லாரும் கேட்டு பலன் பெறுங்க.